ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் பென்டோ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெசிபி எப்பயுமே எக்லெஸ் ரெசிபி தாங்க. 1/2 கப்பு கோதுமை எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாமே 2 தடவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த வேலை செய்யும்போது அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். ஜலிச்சதெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஜல்லடையில் 1/4 கப்பு பொடிச்ச சர்க்கரை போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். அதையும் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால் போட்டுக்கலாம். 15 ml டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவுலாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. கலக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டிமான தயிர் போட்டுக்கலாம். புளிப்பில்லாத தயிராக பார்த்து போட்டுக்கலாம். நம்ம பேட்டர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அதை அப்படியே எடுத்து 3.5 இன்ச்சு டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் அப்படியே போட்டு ஒரு டூத்பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2 தடவை டேப் பண்ணி ஓவனில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளார சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச், 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கிட்டு சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா சில்கியாக வந்திருக்கு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா கெட்டிமான அப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாக்லேட் போடணும். நான் வந்து அப்படியே டார்க் சாக்லேட் அப்படியே கட்டியாகவே போட்டுக்கிறேன். நம்ம துருவிட்டு அளந்து பார்த்தோம்னா 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இருக்கும். இது நல்லா கலக்கி விட்றேன். நான் இதில் வந்து சர்க்கரை போட்டுங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வருங்க. 15 ml டேபிள் ஸ்பூனில் நல்லா கனாஷ் கலக்கிட்டு சூடாக இருக்கும்போதே வேறு பவுலுக்கு மாற்றி மூடி வச்சிடலாம். ஏடு கட்டக்கூடாது. கேக் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷத்தில் கேக் பேக் ஆகிடுச்சுங்க. அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு எடுத்து அப்படியே தட்டினோம்னா கேக் அழகாக வெளியே வந்துடும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்கள் கேக்கு. கோதுமை கேக்குன்னு நம்ப முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கேக்கு. 3 லேயராக கட் பண்ணிட்டேன். ஒரு தட்டில் கீழே க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு லேயர் கேக் வச்சு சாக்லேட்ஸ் சுகர் சிரப்பு போட்டுக்கிட்டேன். சுகர் சிரப்புலேயே கொஞ்சம் கனாஷும் சேர்த்துட்டு சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிட்டு அப்புறம் க்ரீம் போட்டு அது மேலே கனாஷ் கொஞ்சம் போட்டு அதே போல் 3 லேயரும் வச்சுக்கிட்டேன். ஒரு க்ரிப்புக்காக ஒரு டூத்பிக் ஒன்று வச்சுருக்கேன். நடுவில் ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து மெயின் கோட் கொடுத்தேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் மெயின் கோட் கொடுத்துக்கலாம். சாக்லேட் கனாஷுக்கு பதில் துருவன சாக்லேட் சென்டரில் சேர்த்துக்கலாம். அதே போல் செர்ரிஸ் இருந்தாலும் ஃப்ரெஷ் செர்ரிஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட செர்ரி கிடையாது, அதனால் நான் சாக்லேட் கனாஷ் போட்டிருக்கேன். எனக்கு சாக்லேட் துருவி போடுறதோட கனாஷாக போட்டால் பிடிக்கும், அதனால் கனாஷ் போட்டிருக்கேன். எல்லாம் நம்ம ரெடி க்ரீம்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சாக்லேட் டார்க் சாக்லேட் நல்லா துருவிட்டு சைட்லலாம் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலாக ஒரு சின்னதாக பூ டிசைன் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே செர்ரிஸ் வச்சுக்கிறேன். நடுவுலையும் கொஞ்சமாக கனாஷ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கனாஷ் பிடிக்கலைன்னா அதே போல் துருவன சாக்லேட் போட்டுக்கோங்க. இதில் வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு அதிகமாக வேணால் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் சர்க்கரையை. அவ்வளோ கேக் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு சாக்லேட் துருவனதை சேர்த்துக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.